السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذين خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்மணிகள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வலா துஹ்ஸினு யௌம யுபஅஸூன், மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாத இறைவா என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சோதனை. இவ்வுலகுல படிக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் தன் வாழ்வு முழுவதும் இன்பமாவே இருப்பதில்லை. அதுபோல துன்பமா மட்டும் இருப்பது கிடையாது. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில சில நேரம் இன்பமாகவும் இன்னும் சில நேரம் துன்பமாகவும் தான் இருக்கும். நன்மை தீமை அப்படின்ற இரண்டையும் நமக்கு வழங்கி அல்லாஹ் நம்ம சோதித்து பார்க்கக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹ் தன் திருமையில சொல்லும் போது குல்லு நஃப்ஸும் ஸாயிகத்துல் மௌத் வனப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னதன் வ இலைனா துர்ஜஊன். ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவரே, உங்களை பரிசோதித்து பார்ப்பதற்காக நன்மை தீமை மூலம் உங்களை சோதிப்போன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன் திருமையில சொல்றான். இப்படி பல வகையான இன்பங்களையும் இன்னும் பல வகையான துன்பங்களையும் கொண்டு இறைவன் வந்து நம்ம சோதிப்பான். சிலருக்கு என்ன பண்ணுவான்? செல்வத்தை கொடுத்து சோதிப்பான். இன்னும் சிலருக்கு செல்வத்தை எடுத்து சோதிப்பான். இன்னும் சிலருக்கு குழந்தையை கொடுப்பான். இன்னும் சிலருக்கு குழந்தையை எடுத்து சோதிப்பான். இன்னும் சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான். இன்னும் சிலருக்கு நோயை கொடுத்து சோதிப்பான். இந்த மாதிரி பல்வேறு வகை என்ன பண்ணுவான்னா சோதனையை வந்துட்டு அல்லாஹ் தருவான். இது போன்ற சமயத்துல இந்த போன்ற நேரத்துல நம்ம வந்துட்டு எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஆனா இன்று பலரும் சோதனை கவலை அப்படின்னு வரும்போதுதான் அவங்களோட எண்ணமாகப்பட்டது எப்படியாப்பட்டதா போயிடுதுன்னா, அல்லாஹ் நமக்கு மட்டும்தான் சோதனை தரான், மத்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு செல்வ செழிப்புகளையும் இன்னும் வசதி வாய்ப்புகளையும் தரான் அப்படின்னு சொல்லி எண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனா அல்லாஹ் இவ்வுலகுல படைக்கப்பட்ட அனைவருக்குமே என்ன பண்றான்னா சோதனை வந்து கொடுக்கக்கூடியவனாக தான் இருக்கான். ஏன் நபிமார்களை எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு எவ்வளவோ சிறப்பு இருக்கு. ஆனாலும் அல்லாஹ் அவங்க சோதிக்காம விட்டானா? இல்லையே. ஐயூப் நபியை நோயால சோதிச்சான். இன்னும் இப்ராஹிம் நபி, முகமது நபி உட்பட எல்லா நபிமார்களுக்கும் என்ன பண்ணானா சோதனை தரக்கூடியவனா தான் இருந்தான். ஆனாலும் யார் அல்லாஹ் அதிகமா நேசிக்கிறானோ, யார் மீது அதிக அன்பு வைக்கிறானோ, யாருக்கு நிறைவான நன்மை நாடுறானோ அவர் அல்லாஹ் அதிகமா சோதிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, யாருக்கு அல்லாஹ் நிறைவான நன்மையை நாடுகிறானோ அவர் அல்லாஹ் அதிகம் சோதிப்பான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க. நம்ம செல்ற பாதையிலும் சரி, நம்ம செய்யற பயணத்திலும் சரி, சோதனை, துன்பம், தோல்வி, அவமானம், பிரச்சனைன்னு வரும். அப்படி வரும்போது நிலையான மார்க்கத்துல இருந்து தடமாறிடாம வரம்பு மீறிடாம இருக்கணும். ஆனா இன்றைய காலத்துல தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நினைச்சு துவண்டு போகக்கூடியவங்களா தான் இன்று பலரும் இருக்காங்க. அந்த கவலையின் காரணத்தினால தற்கொலை எனும் கொடூர செயலை கூட என்ன பண்றாங்கன்னா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்போ ஒருத்தர் நீட் தேர்வு எழுதுறான். அதுல வந்து அவன் தோல்வி அடைஞ்சிட்டானா அது பெரும் கவலையா கொண்டு என்ன பண்றான்னா தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவனாக இருக்கான். இன்னும் குடும்ப பிரச்சனை தீர்க்க முடியலன்னு தற்கொலை, பொருளாதார நெருக்கடின்னு தற்கொலை, கடன் தொல்லை தாங்க முடியலன்னு தற்கொலை, திருமண வாழ்வுல பிரச்சனைன்னு தற்கொலைன்னு ஒவ்வொரு சோதனை வரும்போதும் அவன் நிரந்தர நரகத்தை தற்கொலையின் பக்கம் செல்லக்கூடியவனாக இருக்கான். ஆனா அல்லாஹ் தன் திரும்ப என்ன தெரியுமா சொல்றான்? அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் அழகிய செயல் செய்பவர் யார் என சோதிப்பதற்காக தான் வாழ்க்கையும் மரணத்தை படைச்சிருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன் திருமறையில சொல்றான். இன்னும் அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும்போது, உங்களை ஓரளவு பயம் மற்றும் பசியை கொண்டும் செல்வங்கள் உயிர்கள் மற்றும் விளைச்சல்கள் ஆகியவற்றை குறைத்தும் சோதிப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த பலரும் இதே துன்பத்தை நமக்கு எதுக்காக தரான்? அப்படி சோதனையின் போது நம்ம வந்து எப்படி செயல்படணும் அப்படின்றத சிந்திப்பதே இல்லை. இன்று பலர் இந்த மாதிரி சோதனையின் போதுதான் தடுமாறக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்போ ஒரு நோய் வந்தா உடனே தர்காவுக்கு போய் தாயத்து கட்டணும், அப்பதான் என்னோட நோய் சரியாகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அனாச்சாரமான வழிகேட்டின் பக்கம் செல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனா ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்தான் அப்படின்னா இது போல ஒரு பொது துன்பத்தை கண்டு தூண்டு போக மாட்டான், தடுமாறவும் மாட்டான், தடம் மாறவும் மாட்டான். மாறாக இறைவனை மட்டுமே சார்ந்திருந்து அந்த சோதனையை கூட பொறுமையோட எதிர்கொள்வான். இன்னும் தனக்கு ஏற்பட்ட எந்த சோதனையா இருந்தாலும் அந்த சோதனையின் போது இறைவன் மீது நம்பிக்கை வச்சு இறைவனவே சார்ந்து இருக்கக்கூடியவனாக இருப்பான்.
அப்படி நம்ம சார்ந்திருந்தோம் அப்படின்னா, அந்த பொறுமையை கடைபிடிச்சோம்னா, இறைவன் வந்துட்டு நமக்கு மன்னிப்ப கூட வழங்குவான். அப்துல்லாஹ் பின் மசூத் அவங்க சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்துட்டு சந்திக்க போனேன். அப்போ அவங்க ரசூலா என்ன பண்ணாங்கன்னா, கடும் காய்ச்சலால சிரமப்பட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ அப்துல்லாஹ் பின் மசூத் சொல்றாங்களாம், "அல்லாஹ்வின் தூதரே, கடும் காய்ச்சலால சிரமப்படுறீங்களே" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரசூலா சொன்னாங்களாம், "ஆமா, உங்கள்ல இருவர் அடைவாங்கல்ல, அந்த துன்பத்த நான் ஒருவனே அடைகிறேன்" அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு வந்துட்டு அந்த அப்துல்லாஹ் பின் மசூத் கேக்குறாங்களாம், "இதன் காரணத்தினால உங்களுக்கு 2 மடங்கு நன்மை இருக்குதானே?" அப்படின்ற மாரி கேட்டாங்களாம். அதுக்கு ரசூலா சொல்றாங்களாம், "ஒரு முஸ்லிம்க்கு ஏற்படும் எந்த நோயா இருந்தாலும், அதற்கு ஈடா எப்படி மரம் தன் இலைகள உதிர்த்துவிடுதுல்ல, அதுபோல அல்லாஹ் நம்ம பாவத்த வந்துட்டு மன்னிக்காம இருக்கிறதில்ல" அப்படின்னு சொன்னாங்களாம். இப்ப நோய் மட்டும் இல்ல, எல்லாவித துன்பங்களுக்கும் நம்ம பாவங்க வந்துட்டு மன்னிக்கப்படுது. ஒரு இறை நம்பிக்கையாளரா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்படும் கவலை, கஷ்டம், நோய், அவருக்கு ஏற்படும் மனவேதனை உட்பட எல்லா பாவமும் சிலது மன்னிக்காம இருப்பதில்ல அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க. இன்னும் கவலை, சோதனை போன்ற சூழ்நிலையில நாம தான் என்ன பண்ணணும்? மன உறுதியோட இருக்கணும். இறை நம்பிக்கையோட இருக்கணும். அல்லாஹ் யாருக்கு நன்மை நாடுறானோ, அவர தான் அல்லாஹ் அதிகமா சோதிப்பான். நமக்கு ஏற்படும் துன்பங்களும், நம்ம பாவங்களும் மன்னிக்கப்படுது என்ற மன உறுதியோடும், பொறுமையோடும் துன்பத்த வந்து எதிர்கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். ஒருவருக்கு தொடர்ந்து கவலை, சோதனை, துன்பம், கஷ்டம்னு வரும்போது, அவரோட மனநிலையாகப்பட்டது எப்படியாப்பட்டதா போயிடுதுன்னா, "எனக்கு மரணம் வந்துராதா? நான் மரணிச்சிட மாட்டேனா?" அப்படின்ற அளவுக்கு என்ன பண்றாங்கன்னா, எண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. ஆனா, நமக்கு ஏற்பட்ட அனைத்து சோதனையும் நம்ம பொறுத்துக்கொண்டு, இந்த உலகுல வாழ்ந்தோம் அப்டின்னா, அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்த தயார் செஞ்சு வச்சிருக்கான். அல்லாஹ் சொன்னதா ரசூலா சொல்றாங்க. "மாலா ஐனுன் ரஅத்" எந்த கண்ணும் பார்த்திடாத, வலா உதுனுன் சமிஅத் எந்த காதும் கேட்டிடாத, வலா ஹதர அலா கல்பின் பஷர் எந்த உள்ளமும் உணர்ந்து கூட பார்த்திடாத ஒரு இன்பமான சொர்க்கத்த நான் வச்சிருக்கேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட சொர்க்கத்துல நம் அனைவரும் நுழைவோமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹி தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.